தனக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட வீட்டு கதவை ஒரு பொண்ணு போய் தட்டுறா. ஆனா கதவு திறந்த அந்த மனுஷனும் பாக்குறதுக்கு ஏதோ வாழ்க்கையில சளி பிடிச்ச மாதிரி கலைஞ்சு போன தலைமுடியோட ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறா. அவரும் யாரு நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு தான் கொண்டு வந்த நோட்ல தன்னோட பேரையும் காட்டுறா. அவளுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. அதனால எழுதிதான் காட்டுவா. நான் உங்களோட மாங்கா ஸ்டோரிஸோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி அந்த எழுத்துலயும் சொல்லி எழுதியிருக்கா. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவருக்கு கண்ணுல குளுக்கோமா அப்படின்ற ஒரு நோயும் வந்துருச்சு. அதாவது டே அண்ட் நைட்டா பயங்கரமா வரைஞ்சு அவருக்கு இந்த மாதிரி கண்ணுல பிரஷர் ஆகி கடைசியில குளுக்கோமாவா வந்துருச்சு. அதனால அவருக்கு திடீர்னு கண் பார்வையும் மொத்தமா போயிடுச்சு. ஒரு டிராயிங் பண்ற ஆர்டிஸ்டுக்கு கண் பார்வைன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த கண் பார்வை போயிட்டனால இவருக்கு லைஃபே ரொம்ப கொடுமையா தெரியுது. அதனாலதான் அந்த விரக்தியில எல்லாத்தையும் போட்டு உடைச்சு யாரையுமே பார்க்காம அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காரு. அவர் முன்னாடி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாருன்னு ஒரு பிளாஷ்பேக் போனா, ரா பகலா கண் முழிச்சு ரொம்பவே வரைஞ்சிட்டு இருப்பாரு. அவர் கூட வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் கூட உடம்ப பாத்துக்கோங்க, இல்லன்னா ரொம்ப முடியாம போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அது எதையுமே கேட்காம எப்பவுமே வரைஞ்சிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல அவரோட கதை சினிமாவா எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி வருது. ஆனா அதே நேரத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனால இந்த வீடியோ இப்படி விளையாடிச்சு. திடீர்னு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கை நடக்குமோ ஆகுது. கண்ணு முன்னாடி எல்லாமே இருட்டாகி கடைசியில டாக்டர் கிட்ட போனா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார், நீங்க முன்னாடியே வந்திருந்தா ஏதாச்சும் நம்ம பண்ணிருக்கலாம், இனிமே உங்களுக்கு பார்வை வராது அப்படின்ற மாதிரியும் டாக்டர் சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். இத கேட்ட அவருக்கு அவரோட கனவு எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணி தற்கொலை வரைக்கும் போறாரு. அவளுக்கு காது கேட்காது அப்படின்னாலும் இவரோட அந்த மாங்கா ஸ்டோரிஸ் எல்லாமே இவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாவே இருந்துச்சு. திடீர்னு அந்த பக்கம் இருந்து எந்த அப்டேட்டும் வரல அப்படின்னு சொல்லி உடனே பயந்து போய் அவனோட அட்ரஸையும் தேடி கண்டுபிடிச்சு நேர்லயும் வந்து அவனை போய் பாக்குறா. பார்க்க முடியாத ஒரு பையனும் கேட்க முடியாத பேச முடியாத ஒரு பொண்ணும் ஒன்னா சேர்றாங்க. அவனோட இருட்டுக்கு இவ வெளிச்சமாவே மாறுறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்து இந்த வாழ்க்கையை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த ஸ்டோரியும் அழகா கொண்டு போயிருப்பாங்க. நம்ம லைஃபும் அதே மாதிரி தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம துணையா இருந்தோம்னா சீக்கிரமா நம்மளால அச்சீவும் பண்ண முடியும் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.